வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவில் தமிழ் மாஸ்டர். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ஏசிசி பிரிக்ஸ். இதை எப்படியெல்லாம் டெவலப் பண்ணி ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு போறாங்கன்ற டீடைல்ஸ் உங்ககிட்ட சொல்றேன். இது பாத்தீங்கன்னா ஏசிசி பிரிக்ஸ் எல்லாம் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆட்டோகிளேவ்டு ஏரியேட்டட் கான்கிரீட் ஏசிசி பிரிக்ஸ் ஆர் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஏசிசி பிரிக்ஸை மேடப் பண்றதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸையும், அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சிமெண்ட் ஓபிசி சிமெண்ட், அதே மாதிரி நார்மல் லைம்ஸ்டோன் மாதிரி இல்லாம நல்ல ட்ரெடிஷ்னல் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் வந்து நல்ல வந்து குவாலிட்டியானதை வச்சு கொண்டு போய் நல்ல ஸ்ட்ரெங்தனும். ஏசிசி பிரிக்ஸுக்கு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் 10 மெகாபாஸ்கல் வரைக்கும் இருக்கும். இது மாதிரி யூஸ் பண்ணி எப்படி அதை கொண்டு போறாங்கன்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஏசிசி பாத்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ப்ரீகாஸ்டான ஒன்று, ப்ளஸ் வந்து ஃபோம் கான்கிரீட் பில்டிங் மெட்டீரியலாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வந்து எப்படி கான்கிரீட் மேசன்ரி பிளாக்காக வந்து கொண்டு வராங்கன்றது தான் பார்க்குறோம். ப்ளஸ் இது எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து சிம்பிளாக மாட்டார் வந்து ஒரு 3 to 4 mm திக்னஸ்க்கு வந்து பண்ணிட்டா ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே ஆகிடும். ப்ளஸ் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்வீடிஷ் சயின்டிஸ்ட். இந்தியன் ஸ்டாண்டர்ட் கோடு படி பார்த்தீங்கன்னா ஏசிசிக்கு IS 2185-3 1984 இயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல். எப்படி வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சம் இன்க்ரீடியன்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு கொண்டு போகிறாங்க. அந்த இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிமெண்ட், சாண்ட், லைம், ஃப்ளை ஆஷ், ஜிப்சம் அண்ட் அலுமினியம் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான 53 கிரேட் சிமெண்ட் ஓபிசி ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட் இதை வந்து கொண்டு போகிறாங்க. ப்ளஸ் இதை யூஸ் பண்ணி தான் வந்து அந்த ஏசிசி பிளாக்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஃப்ளை ஆஷ் இல்லைன்னா சாண்ட் இதை வந்து மிக்ஸ் பண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணி கொண்டு வராங்கன்னா ஒரு ஃப்ளை ஆஷ் ஸ்லரி மாதிரிக்கு, அதாவது செமி சாலிடாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்லரி மாதிரிக்கு கொண்டு வராங்க, குழம்பு மாதிரிக்க. அதை ஸ்லரியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சரியோட என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லைம் பவுடர், சிமெண்ட், ஜிப்சம், அலுமினியம் பவுடர் இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்லரி கூட மிக்ஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ப்ராக்ரஸா. அது மட்டும் இல்லாமல் இதோட லைம்ஸ்டோன் பவுடர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபைனாக க்ரஷ் பண்ணப்பட்ட பவுடராக இருக்கிற லைம்ஸ்டோன்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா மிக்சிங் அண்ட் டோசேஜ் பண்ணுறாங்க. என்னென்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் இல்லை சாண்ட், லைமு, சிமெண்ட் இல்லை ஜிப்சம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட ரேஷியோஸையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 69:20:8:3. அது மட்டும் இல்லாமல் இதில் அலுமினியமை வந்து மிக்ஸ் பண்ணுறப்போ அபவுட் ஒரு 0.08% வந்து ரொம்ப நல்ல ட்ரை மெட்டீரியலாகவே வந்து டோட்டலாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. வாட்டர் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.06 to 0.6க்கு வாட்டர் ரேஷியோவை மிக்ஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து இந்த மிக்சிங்கும் போரிங்குமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் மாதிரி கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா 5.5 minutes வரைக்கும் டைம் வந்து எடுக்கும். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதை போர் பண்ணுறப்போ வந்து டிஃப்ரெண்ட் கண்டெய்னர் மாதிரிக்க மிக்சிங்கும் போரிங்கும் வந்து கிராஜுவலாக அப்படியே இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த ட்ரம்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டடாக தான் இருக்கும். இதில் வந்து ஹியூமன்ஸோட இன்வென்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்கலி தான் மெஷின்ஸ் தான் ஒர்க் பண்ண போகுது. ஹியூமன் வந்து ரொம்பவே அதாவது மேன் பவர் வந்து ரொம்ப வந்து கம்மியாக தான் செயல்பட போகுது, மெஷின் பவர் தான் அதிகமாக இருக்க போகுது இதை மேக் பண்ணுற ப்ராசஸில். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 கேஸ்டிங், ரைசிங், ப்ரீக்யூரிங், டிமோல்டிங், கட்டிங் இது எல்லாமே வந்து ஸ்டெப் 3 தான் நடக்குது. இதை வந்து கிரீசஸை வந்து அப்ளை பண்ணிட்டு அதை வந்து டிமோல்ட் பண்ணுறதுக்கு வந்து மோல்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மோல்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 4.2 x 1.2 x 0.65 மீட்டருக்கு மோல்ட் சைஸை வந்து ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லரி மிக்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கே வந்து 1 to 2 hours எடுக்கும். ப்ளஸ் இந்த ப்ரீக்யூரிங் ப்ராசஸில் வந்து கொடுத்துருக்கிற வால்யூமை விட ஒரிஜினல் வால்யூமோட 3 மடங்கு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் சைஸ்லையும் கொஞ்சம் என்லார்ஜாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே முடிஞ்சோன்னா ஃபைனலாக வந்து டிமோல்டிங் அண்ட் கட்டிங்கை வந்து டன் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஸ்டெப் 3ல ஃபுல்லாக கொண்டு வந்துடுறாங்க. ஸ்டெப் 4ல பார்த்தீங்கன்னா கியூரிங்கும் டிரான்ஸ்போர்ட்டிங்கும் பண்ணுறாங்க. கியூரிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசிசி இருக்கிற ஒரு கியூர் பண்ணுற ஒரு லார்ஜ் ப்ரெஷர் வெசல்ல ஆட்டோகிளேட் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அதில் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டீல் டியூப் இருக்கும், அது 3 மீட்டர் டயாமீட்டருக்கும் 45 மீட்டர் லாங்குக்கும் இருக்கும்.
இதில் வச்சு தான் க்யூரிங் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 800 kPa டு 1200 kPa. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு லெஸ் தனுக்கு இருக்கும். அதுவும் ஃபார் அட்லீஸ்ட் 5 ஹவர்ஸ்க்கு. ஒன்ஸ் அந்த ஸ்டீம் வந்து க்யூர் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோக்ளேவ்ல நல்ல ஒரு ஏரியாவில் ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்கை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சிடும். ப்ளஸ் இப்படி தான் அதை மேக் பண்ணுறாங்க, இப்படி தான் அது வந்து கொண்டு வர்றாங்கன்ற இன்ஃபர்மேஷனும் வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் அண்ட் பேராமீட்டர்ஸை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். மிக்சிங் பீரியட்ல ஆரம்பிச்சு அதை ரிலீஸ் பண்ணுற அந்த ப்ரெஷர் வரைக்கும் டோட்டலாக வந்து ப்ரொசீஜர்ஸ் அப்படியே ப்ராசஸ் அப்படியே கொடுத்துருக்கேன். ஸோ படித்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்கிற இந்த பெரிய ட்ரம்மில் தான் வந்து ரா மிக்சர்ஸ் அதாவது அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து மிக்சிங் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்லரி எல்லாம் போர் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா ஒர்க்குமே வந்து இந்த ட்ரம்குள்ளே தான் நடக்கும். ப்ளஸ் இந்த பெரிய ஸ்டீல் டியூப் பற்றி பார்த்தோம்ல, இந்த ஸ்டீல் டியூப்புக்குள்ளேருந்து தான் வந்து ஃபைனலாக க்யூரிங் ஒர்க்லேருந்து எல்லாமே முடிஞ்சு ஒரு ஏரியாவுக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒர்க்குக்காக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிக்சர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படி அதை ரெடி பண்ணுறாங்க, எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்றது. நெக்ஸ்ட் இதோட திக்னஸ் பற்றி சொல்லிடுறேன். 4 inches, 6 inches, 8 inches, 9 inchesல வந்து அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 600 x 200 x 250 mm வந்து அவைலபிலிட்டி இருக்குது. ப்ளஸ் இதோட ரேட்டு 2000லேருந்து 3500 per cubic மீட்டருக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோன்னா 50 mmலேருந்து 200 mm வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பைசா பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 78 rupees பர் பீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த ரேட் எல்லாமே வந்து வேரி ஆகும் கண்டிப்பாக. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஏரியா, அந்த லொக்கேஷன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுவும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் இது எல்லாமே கொஞ்சம் வேரியேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதில் அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்தோம்னா இது வந்து இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுக்குமே யூஸ் ஆகிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு மெட்டீரியல். இதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா குயிக்காகவும் ஈஸியாகவும் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதை வந்து சைட்டில் வச்சு கட் பண்ணுறப்போ, சாதாரண ஒரு பவர் டூலை வச்சு கட் பண்ணுறப்போ, கார்பன் ஸ்டீல் கட்டஸை வச்சு ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி சைட்லேயே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட இது என்னென்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து காஸ்ட்டையும் சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த ஏசிசியை பொறுத்த வரைக்கும் இது பெரிய வந்து மேஜர் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஒர்க்கபிலிட்டி அலோஸ் பண்ணும். அக்யூரேட்டாக வந்து கட்டிங் மினிமைஸ் ஆகும். சாலிட் வேஸ்ட்டு இது எல்லாமே வந்து ரொம்பவே நல்ல அக்யூரேட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கண்டிப்பாக ரீசைக்கிளபிள் மெட்டீரியல். லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால காஸ்ட்டையும் எனர்ஜியையும் சேவ் பண்ணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போது. நெக்ஸ்ட்டு லேபர் எக்ஸ்பென்சஸ் வந்து லோவாக இருக்கும். அதுவே வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் தான். ஏன்னா குயிக்காகவே ப்ராக்ரஸ் எல்லாமே போயிட்டு இருக்கப்போ லேபர் எக்ஸ்பென்சஸும் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இது லார்ஜர் சைஸ் பிளாக்கு அப்படிங்கிறதுனால ஃபாஸ்டராக இருக்கும் மேசன்ஜி ஒர்க் எல்லாமே. என்வரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்றதுனால இட் ப்ரொடியூசஸ் அட்லீஸ்ட் 30% வந்து லெஸ் சாலிட் வேஸ்ட்டாக இருக்கும் கம்பேர்ட் டு ட்ரெடிஷ்னல் கான்கிரீட். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் அப்படின்றது வந்து இந்த பசுமை வீடு வாயு வெளியேற்றுதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாமே வந்து 50% வரைக்கும் டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது லெஸ் வெயிட்டுங்கிறதுனால ரொம்பவே ஈஸி டு ஹேண்டிலாக இருக்கும். லாங் காஸ்டிங் பார்த்தீங்கன்னா இட் வில் நாட் டிக்ரேட் அண்டர் நார்மல் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நார்மலாக இருக்கிற கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பெருசாக இருக்காது. ப்ளஸ் ஃபயர்வால் சவுண்ட் ப்ரூஃப் பற்றி சொல்லியே ஆகணும். ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பை சான்ஸ் ஃபயர் அக்கர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளவே நம்ம குயிக்காகவே வந்து அது வந்து ஸ்ப்ரெட் ஆகவே டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். அப்படியே பை சான்ஸ் ஆச்சுனாலும் ஒரு சைடு எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடுக்கு பெருசாக பாதிப்பு இருக்கவே இருக்காது. ஸோ குயிக்காகவே நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம் ஒன்ஸ் இது அக்கார் ஆச்சுன்னா. ப்ளஸ் சவுண்ட் ப்ரூஃப் பற்றி சொல்லியே ஆகணும். இது வந்து ரொம்பவே 100% நாய்ஸை வந்து இது பண்ணும். ஸோ சவுண்ட் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் யூசேஜுக்கு யூஸ் ஆகிறதுனால இது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மெட்டீரியல் தான் சொல்லலாம். இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிரிட்டில் நேச்சர் வந்து ரொம்பவே வந்து பிரிட்டில்னஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ஹேண்டில் பண்ணுறப்போ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். ப்ளஸ் இதில் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும், சப்ளை பார்த்தீங்கன்னா போராக இருக்கும். ஸோ மோர் பிளான்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவான ஒன்று.
ப்ளஸ் வந்து இதை வந்து ரைனி சீசனில் வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் வந்து இது அப்போ தான் வந்து நம்ம வந்து கிராக்ஸ்லேருந்து வேஸ்டேஜஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதை வந்து எப்போவுமே வந்து ட்ரை பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பிகாஸ் வாட்டர் அப்சர்ப்ஷன் கொஞ்சம் ஹையாக இருக்கும். இதை வந்து பாண்டிங் பண்ணுறதுக்கு வந்து க்ளூஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது எடுக்கணும். ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ்ஸும் இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து நீடாக இருக்கும். பிகாஸ் அந்த லைன் அண்ட் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. லைனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா வேஸ்டேஜஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலைன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ், கொலாப்ஸ், ஸ்க்ராப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அந்த லெவலை இவ்வளோ ஃபிட்ஸ்னால் இவ்வளோ ஃபிட்ஸுக்கு தான் அதை வந்து நாம் வந்து அலோவ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து ஈஸி டு கன்ஸ்ட்ரக்ட்ன்றதுனால நிறைய லெவல்ஸ் வச்சுட்டே போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்லைடிங் நிறைய விஷயங்கள் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கு, ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா 4 Nm/mm² தான். பட் பிரிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 Nm/mm². ஸோ இதிலே வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரென்த் வந்து இங்கே கொஞ்சம் அடி வாங்குது. இவ்வளோ நேரம் நம்ம ஏசிசி பிளாக்ஸு இல்லை பிரிக்ஸு இதை பற்றி பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது ஏசிசி பேனல் ஆர் ஸ்லாப். இது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சேம் ப்ராசஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் தான் நடக்க போகுது. பட் ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதில் வந்து ராடை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இந்த கான்கிரீட்டுக்கு உள்ள வந்து ராட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். மிச்சபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கா, சாண்ட், சிமெண்ட், அலுமினியம் பவுடர், லைமு, அது மட்டும் இல்லாமல் டபுள் லேயருக்கு வந்து 2-way ஸ்டீல் நெட்டு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரொம்பவே லைட் வெயிட் கான்கிரீட் பேனல். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டீல் ராட்ஸை வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்காக கோட்டட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மெயினான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிரியேட்டட் ஃபார் மாடர்ன் டெக்னாலஜி. கிரேட் பார்த்தீங்கன்னா CND இந்தியன் ஸ்டாண்டர்ட் 6072 to 1971 யூஸ்டு ஃபார் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ஸ்டீமிங் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் பபிள்ஸை வந்து லீட்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக புட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க பிளாஸ்டரிங்க்கு. இது வந்து ஃபயர்வால் ரெசிஸ்டன்ஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காஸ்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸ்பீடி கன்ஸ்ட்ரக்ஷன், டைம் வந்து சேவ் ஆகும். ஹை தெர்மல் ரெசிஸ்டன்ஸு, ஒர்க்கபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்து ஹையாக இருக்கும். இது எல்லாமே சேம். அப்படியே அங்கே என்னென்ன வந்து எப்படியெல்லாம் வந்து அந்த ட்ரம்மில் வந்து மிக்ஸ் பண்ணுறோமோ, ரா மெட்டீரியல்ஸு ஸ்லரி எல்லாம் மிக்ஸ் பண்ணுறோமோ, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி கேஸ்டிங்காக கொண்டு போகிறோமோ எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த ஸ்டீமிங் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ப்ளஸ் அந்த எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், ஷேப்ஸும் அந்த ராடை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து ஏசிசி பேனல் ஆர் ஸ்லாப். இதை பற்றின ஒரு ப்ரீஃபான ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸ்லாபு அதில் இருக்கிறது எல்லாமே டெஸ்ட் பண்ணுறது, இது எப்படி எக்கனாமிக்கலாக இருக்குது, எனர்ஜி சேவ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ஒரு பிக்சர்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வித்து வந்து 2 feet, ஹைட் வந்து 8, 9, 10, 12 feet, திக்னஸ் வந்து 2, 3, 4 inches. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் லோடிங் பேரிங் மெட்டீரியல். ஸோ ரொம்ப இதால் வந்து லோடை வந்து பேர் பண்ண முடியாது. மெயினாக வந்து வால் பார்ட்டிஷனுக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏசிசி பார்த்தீங்கன்னா லிட்டில் பிரிட்டில் நேச்சராக இருக்கும். வாட்டர் அப்சர்ப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கும். நம்பர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து லிமிட்டடாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ கான்ட்ராக்டர்ஸ் தான் வந்து ஹூ ஆர் ஃபெமிலியர் வித் ஏசிசியில் வந்து கொஞ்சம் தான் இருப்பாங்க கான்ட்ராக்டர்ஸ். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பெரிய ட்ராபேக்காக இருக்கே தவிர பீப்புள்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய ஏசிசி பிளாக்ஸாக இருக்கட்டும், ஏசிசி பேனல்ஸாக இருக்கட்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ப்ராஜெக்டை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அதுவும் இப்போ கொஞ்சம் வருஷமாக வந்து இது ரொம்ப ஃபெமிலியராகவும் இருக்குது. ப்ளஸ் இந்த இதை வந்து நல்லாவே அச்சீவ் பண்ணியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலேயும். ப்ளஸ் நம்மளை இன்ஜினியர்ஸாக இருக்கிற நம்ம இதோட நெகட்டிவை மட்டும் பார்க்காம இதில் வந்து பாசிட்டிவாக எந்த அளவுக்கு இதை சேஃப்டியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்றத ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் நம்ம ஃபீல்டுலேயும் இதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.